ஹாய் வணக்கம், என் பேர் கவிதா. நான் மேஜிக் டச் பார்லர் மந்தவெளியில் ரன் பண்ணுறேன். 1558 இங்கிலாந்து இளவரசி எலிசபெத் வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னாக்கா, முட்டை ஓட்டோட பவுடர், அதுக்கப்புறம் வந்து கசகசா, படிகாரம், இதை பவுட்ரு பண்ணி அவங்க ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியோபட்ராவும் வந்து கழுதைப்பாலில் வந்து அவங்க குளிச்சிருக்காங்க, அவங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆலிவேரா ஜெல், அந்த ஜூஸை தான் அவங்க அடிக்கடி வந்து குடிப்பாங்களாம். இந்த மாதிரி வந்து கெமிக்கல்ஸே இல்லாமல் இவங்க வந்து நம்ம வீட்டில் டே டு டே யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சே வந்து அந்த காலத்துலேயே வந்து கிளியோபட்ராவோ எலிசபெத்தோ இவங்க எல்லாருமே வந்து ஸ்கின்னை பாதுகாத்து வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காஸ்மெட்டிக்ஸும் இந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருளுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். மாய்ஸ்சரைசர்ன்றது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணும். ஹைட்ரேட் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து அதில் கெமிக்கல்ஸும் இல்லாமல் குழந்தையிலேருந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 1 மந்த் குழந்தைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் இப்போ இருக்கிற வந்து 40-50 எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ரசாயன கலவை எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணுற திங்ஸு. அதிமதுரம், துளசி, மஞ்சள், கீ, இதுதான் தேவையான பொருட்கள் மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம வந்து அந்த டபராவில் வந்து அந்த 100 கிராம் நெய்யை வந்து நம்ம அதில் போட்டுட்டு தண்ணி ஒரு ஒரு 1/2 கப் வாட்ரு அந்த டம்ளரில் வந்து விட்டு இந்த அதிமதுர பொடியும் துளசி பொடி, மஞ்சள் பொடி, இது மூணுத்தையும் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் இந்த டம்ளர்லேயே வந்து இது பண்ணணும். ஏன்னா செம்பு வந்து மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இது ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு 50 to 40 or 50 டைம்ஸ் வந்து அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா அது ஒரு மாதிரி ஒரு க்ரீமியாக வரும். அந்த கீயோட அந்த அதிமதுரமும் துளசி, மஞ்சள், இது மூணும் மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி பதத்தில் அப்படியே வரும். அதை எடுத்து பாக்ஸில் வச்சுட்டோன்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே பழைய காலத்தில் வந்து மாய்ஸ்சரைசருன்றதை யூஸ் பண்ணாங்க. பிறந்த குழந்தை ஒரு 1 மந்தில் இருக்க குழந்தையிலேருந்து ஒரு 70-80 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கெமிக்கல் இல்லாமல் இந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னாக்கா, நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட் ஆகவும் பொலிவாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ரசாயனம் இல்லாத மாய்ஸ்சரைசர், இது எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள். மெலாஸ்மான்றது வந்து முக்கால்வாசி வந்து 40லேருந்து 35 to 50 வரைக்கும் வந்து நம்மளோட லேடிஸ்க்கு தான் 90% வருது, 10% வந்து ஜென்ஸுக்கு. இது எதனால் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இவங்க வந்து வச்சுட்டாக்கா வந்து மெலாஸ்மா வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். எங்கெல்லாம் இருந்து ஸ்டார்ட் ஆகுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நெத்தி, இந்த ஐப்ரோஸ், இந்த புருவத்தோட இந்த சைடில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஏதோ டார்க்காக இருக்குது, பிம்பிள் மாதிரி மார்க் இருக்குது, அந்த மாதிரியும் யோசிப்பாங்க. ஆனால் இதுதான் வந்து பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகிற லெவல். அதுக்கப்புறம் அவங்களோட இந்த நோஸோட பிரிட்ஜு, மூக்கோட இந்த சைடில் இருக்குது பாருங்களேன், இந்த சைட்லேயும் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் லோவர் லிப், அப்பர் லிப்பு, இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த கன்னத்துலேயும் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேருக்கு எல்லாமே வந்து சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி சின்ன லெவலில் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நினைப்பாங்கன்னாக்கா, சரி ஏதோ பிம்பிள் வந்திருக்கு, அதனால தான் நமக்கு இப்படி இருக்குது அப்படின்றத நினச்சிட்டு அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது என்னென்னா, நம்ம ஸ்கின்ல வந்து டர்மிஸ், எபிடோடர்மிஸ், ஃபேட் லேயர், இந்த 3 ஃபேட் லேயருக்கு உள்ளே இருந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு சுரப்பி சுரக்கும். அந்த சுரப்பி வந்து அப்படியே ஒவ்வொரு லேயர்ஸாக வரும்போது அது டார்க் பேட்சாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்கிட்ட போவாங்க, இல்லைனா ஒரு பியூட்டி பார்லர் போவாங்க. பியூட்டி பார்லரில் போகிறச்ச அவங்க வந்து நல்ல தெரப்பிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அசஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது. இது வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொடக்ஷன்ற சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கிறதுனாலையும் நிறைய மனசோர்வு, தூக்கமின்மை, ஹார்மோன் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு மெடிசன் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே இவங்க வந்து சன்னில் போகிறச்ச மாய்ஸ்சரைசர் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சன்னில் போகிறச்ச சன்ஸ்க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கும்போதும் கிச்சனில் வந்து குக் பண்ணும்போதும் அவங்க வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணாக்கா இதில் இருந்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். என்ன வீட்டில் இருந்தே இந்த மெலாஸ்மாவுக்கு, இந்த மங்குக்கு வந்து குறைக்க வந்து என்ன கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து குங்குமப்பூ வந்து 2 இதழ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெட்டி வேர், மஞ்சள்,
அதிமதுரம் இந்த 4வையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பசும்பால், காய்ச்சாத பால் இல்லை கவர் பால், நீங்கள் பேக்கெட் பால் வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கனாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு முந்தி தான் மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போடணும். இது போடும்போது ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட அந்த மங்கு வந்து குறைய நிறைய அதிகமான சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் 3 மாதம் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் இந்த க்ரீம் சொன்னாங்க இதனால் வந்து மங்கு குறையும் சொன்னாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக என்ன சொல்கிறது லைஃப் லாங் வந்து உங்களோட மங்கு வந்து குறையவே குறையாது. 3 மந்த்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் அது கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகிடும். இந்த ஸ்கின்னோட லேயர் வந்து உங்களை பழைய ஸ்கின் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வரும். அது யூஸ் பண்ணும்போது உங்களோட முகம் வந்து இந்த மங்கும் குறையும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது பளபளப்பாகவும் மாய்ஸ்டராகவும் இருக்கும். ஓவரால் ஃபேஸ் தான் போட போகிறீங்க, அந்த மங்கு இருக்கிற இடம் மட்டும் நம்ம போட போகிறது இல்லை. ஃபுல் ஃபேஸும் போடும்போது நல்ல மாய்ஸ்டராகவும் பளபளப்பாகவும் ஒயிட்டாகவும் நல்ல ஃபேர் கம்ப்ளெக்ஷனும் உங்களுக்கு கொடுக்கும்.